الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையால் அவனுடைய இறை இல்லத்தில் முதல் ஜும்மா தொழுகையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கே அனைத்து புகழும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான், وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கு உரியது, அவனோடு இறை இல்லத்தில் வேறு யாரையும் துணைக்கு அழைக்க வேண்டாம். அல்லாஹுவை மட்டும் பரிசுத்தமான முறையிலே வணங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை பற்றி சொல்லுகிறான்.
அதில் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிவாசல் அல்லாஹுக்கு சொந்தமானது, அவனுக்குரியது, அவனுடைய இல்லம் என்பதாக அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான். அவனுடைய அடியார்களில், அல்லாஹுடைய அடியார்களில் அவனை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்டோருக்கு இந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்த வேண்டும் என்றால், நம்மை விட்டும் எக்காலத்திலும் விலகாத, தொடர்பு அருந்து போகாத, எக்காலத்திலும் தொடர்பில் இருக்கின்ற ஒரு தலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பள்ளிவாசல்களை நமக்கு தந்திருக்கிறான். ஏதோ விரும்பினால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் இறை இல்லத்திற்கு செல்வது, வணக்கத்தை புரிவது என்பதல்ல. ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, எக்காலத்திலும் சரி, பள்ளிவாசலை விட்டு விலகி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளி வாசல்களை நமக்கு தந்திருக்கிறான். இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், இப்படித்தான் நாம் வாழ வேண்டும். நம்முடைய படைப்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹ் எத்தனையோ கோடான கோடி வஸ்துக்களை படைத்திருக்கிறான். அப்படி படைத்திருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும், மனிதனையும் ஜின்னையும் நாம் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு காரணத்திற்காக படைக்கவில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித கூட்டத்திடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற மிக முக்கியமான விஷயம் வணக்கம் என்பது. அவனை வணங்குதல், அவனை ஏற்றுக்கொள்ளுதல், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதும் அவனை வணங்குவதும் அவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்தில் அல்லாஹ் வைத்து சொல்லுகிறான். அதுக்குத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி நம்ம எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அந்த படைப்பின் நோக்கத்தை பரிபூரணப்படுத்தக்கூடிய ஒரு தலமாக அல்லாஹ் இந்த இறை இல்லங்களை தந்திருக்கிறான். பள்ளிவாசல்கள் என்பது ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது, இறை இல்லங்கள் இருக்கிறது. இறை இல்லங்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஒரு நேரம் வந்துருச்சு, நமக்கு நேரம் கிடைக்குது, நம்ம போறோம், தொழுகிறோம். அந்த சில பேர் தொழுகிறோம், சில பேர் தொழாம இருக்கிறோம். வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், வணக்கங்களில் பாராமுகமாக அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். விரும்பினால் தொடர்பை வைத்துக் கொள்வார்கள். அப்படி அல்ல, படைப்பின் நோக்கமே வணங்குவதுதான். அப்படின்னும் பொழுது வணக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இறை இல்லங்களை விட்டு ஒரு இறை நம்பிக்கையாளரால விலகி இருக்க முடியாது. இப்படி ஒரு உறவு நமக்கும் பள்ளிவாசல்களுக்கும் இருக்கணும், கடைசி வரையிலும் இருக்கணும். நாம் இந்த பள்ளிவாசலோடு அந்த தொடர்பை நாம் மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க பார்க்கலாம், ஜும்மா நமக்கு கடமையான தொழுகை. ஜும்மாக்களில் எல்லோரும் பள்ளிவாசல்களில் கூடிவிடுவார்கள். பெரிய பெரிய பள்ளிவாசலில் மக்கள் நிறைந்து வழிவார்கள். ஜும்மாவை எப்படி அல்லாஹ் கடமையாக்கினானோ அந்த கடமையான வணக்கங்களில் ஒன்றாகத்தான் ஐங்கால தொழுகையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஐங்கால தொழுகை எப்படி கடமையான தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்தில் 7 வானங்களை மேலே அல்லாஹ் கொண்டு சென்று அழைத்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மேலே கொண்டு சென்று அங்கு அல்லாஹுவால் நமக்கு இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக பொக்கிஷம் எதுவென்று கேட்டால் இந்த ஐங்கால தொழுகை. அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? பாரமுகமா தான் இருக்கிறோம். ஜும்மாவில் குடும்பக்கூடிய கூட்டம் ஃபஜர் தொழுகைக்கு வரதில்ல. அதே முஹல்லா எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பள்ளிவாசல்களை உருவாக்குவது எதற்காக? இறை இல்லங்களில் மக்கள் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காக, தொழுகையால் வணக்கங்களால் அவனை நினைவு கூறுவதற்காக, அவனை புகழுவதற்காக, மக்கள் குழுமுவதற்காக உருவாக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் முதல் சஃபுக்கே ஆள் இருக்காது. ஜும்மா பள்ளிவாசல் நிறைந்து போகும். அதே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் மற்ற தொழுகைக்கு வர முடியல. நாம் அல்லாஹ் இதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்கிற அந்த உணர்வை நாம் பெறுவோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகி இருக்க மாட்டோம். இந்த உலகத்துல நம்ம உழைக்கின்ற உழைப்புகள் இருக்கு பாருங்க, இந்த உழைப்பு என்பது நமக்கே தெரியும் அதனுடைய மதிப்பு என்ன என்பது. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிக்கு தன்னுடைய உழைப்பினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த ஊதியத்தை கையில் பெறுகிற பொழுது, முதலாளி வேலை பார்த்துட்டு அந்த ஊதியத்தை கையில கொடுக்கும் பொழுது, நம்ம இவ்வளவு உழைச்சிருக்கிறோம், நமக்கு இந்த ஊதியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த உழைப்பாளிக்கு தெரியும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் உழைத்த உழைப்பிற்காக நாளை அல்லாஹ் மீசானில் நன்மை தீமைகளை அல்லாஹ் எடை போட்டு அதற்கு பின்பாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பானே. அப்படி தீர்ப்பளிக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம செய்கின்ற அந்த நன்மையுடைய மதிப்பு அப்போ தெரியும்.
ஆஹா, சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டோமே, நிறைய வாய்ப்புகள் கிடைத்ததே. இந்த மார்க்கத்திலே அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை கற்றுத் தந்தார்களே. வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. சாலையிலே செல்லுகின்ற பொழுது யாருக்கேனும் இடையூறு தருகின்ற ஒரு பொருள் இருந்தால் அதை நீங்கள் அகற்றிவிட்டு செல்லுங்கள், அதே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக பதிவு செய்வான் என்று சொல்லப்பட்டிருந்தது. பார்க்கிற மக்களுக்கு ஒரு சலாத்தை சொல்லுங்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை சொல்லுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எத்தனையோ நன்மைகள் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு மகிழ்ச்சியாக அவள் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு கை உணவை எடுத்து இந்தா அப்படின்னு தனக்கு கொடுக்கப்பட்ட அடைக்கலமான அந்த மனைவிக்கு ஒரு கை உணவை எடுத்து கொடுப்பது என்பதும் நமக்கு நன்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை வாய்ப்புகள் நாம பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்று அந்த நாளில் கை செய்தப்படுவான் மனிதன். அந்த நாளிலே அல்லாஹ் நன்மை தீமைகளை எடை போட்டு அந்த தீர்ப்பளிக்கின்ற அந்த நாளிலே நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்திலே நாம் தோழமை கொண்டிருக்கக்கூடிய ஒருவரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், ஊரார் யாரும் வரமாட்டாங்க. தன்னந்தனியாக ஒவ்வொருவரும் பிறந்த மேனியோடு தன்னந்தனியாக அல்லாஹுடைய விசாரணை நாளில் என்ன நீங்க கொண்டு வந்தீங்க, கொடுத்த உங்களுடைய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நீங்கள் என்ன பயன்படுத்தி கொண்டீர்கள் என்ற அந்த நாளினுடைய கேள்வியில அல்லாஹ் நன்மைகளுக்கு நான் இவ்வளவு முயற்சி பண்ணேன், இவ்வளவு நன்மைகளை நான் செய்தேன் என்று நன்மைகளை தூக்கி சுமப்பதற்கு தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு நன்மைகளை எடுக்கிறீங்க, எவ்வளவு தீமையை எடுக்கிறீங்க. அணு அளவுக்கு நன்மை செய்தவருக்கு அது எடுத்து காட்டப்படும். அணு அளவுக்கு தான் செஞ்சிருக்கோங்க. அணு அளவு என்பது கண்களுக்கு புலப்படாத ஒரு அளவு. அந்த புலப்படாத அளவை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாருக்கு அநீதி செய்ய மாட்டான், பதிவு செய்து அப்படியே எடுத்து காட்டுவான். அதே போன்ற அணு அளவுக்கு தீமை செய்தவருக்கும் அது எடுத்து காட்டப்படும். நன்மை தீமைகள்ல அல்லாஹ் எந்த ஒரு சின்னதையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்படின்ற பொழுது நன்மையினுடைய வாசல்களுக்காக நாம முயற்சி செய்வதற்கு இந்த தளம் இருக்கு பாருங்க, அவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு தளம். இதனுடைய அருமையை நாம் புரிந்திருப்போம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் நான் சம்பாதிக்கின்ற நன்மைகளுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இந்த இறை இல்லம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமே. ஆனால் ஒவ்வொரு தொழுகையும் நாம் தேடிக் கொண்டிருப்போம், எங்க இறை இல்லம் இருக்கு, எங்க பள்ளிவாசல் இருக்கு. நம்ம எங்க சுத்தினாலும் சரி, நம்முடைய அலுவல்களை நம்ம எவ்வளவு பெரிய அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் எங்க பள்ளி என்று தேடுகின்ற நிலைமைக்கு நாம் வருவோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலோ உங்களுடைய கடை வீதிகளிலோ நீங்கள் தொழுவதை விட மஸ்ஜிதுக்கு வாருங்கள், ஜமாத்தோடு நீங்கள் தொழுவுங்கள். அப்படி நீங்கள் தொழுவீர்களே ஆனால் 70 தர்ஜாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 27 மடங்கு நன்மை. தொழுவதை ரசூலுல்லாஹ் தடுக்கல. நமக்கு என்னுடைய தொழுகையை என்னுடைய இடத்தில் தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. வீட்டுல வேலையை முடிச்சுட்டு லேட்டா வராரு ஒருத்தர் 10 மணிக்கு, அவருக்கு தொழுக வாய்ப்பு கிடைக்கல, அவர் 10 மணிக்கு தொழலாமா? தொழுகலாம். காலையில உள்ள நம்ம ஃபஜர் தொழுகைய அன்னைக்கு அவரால் தொழ முடியல, கரெக்டா பள்ளிவாசல் பக்கத்துல இல்ல, இறை இல்லம் இல்லாத ஒரு சூழலிலே அவர் அங்க வீடுகளில் தொழுது கொள்ளலாமா? தொழுது கொள்ளலாம். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு காட்டிலே அங்கு செல்லக்கூடியவருக்கு மஸ்ஜித் இல்ல, தொழுகை நேரம் வந்து விட்டது, தொழலாமா? தொழுகை நேரத்தில் தொழுதாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஜமாத்தோடு தொழுவதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள். அப்படி நீங்கள் தொழ ஆசைப்பட்டால் அது உங்களுக்கு 27 மடங்கு நன்மை தட்டை கணக்க செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் நாம் அவர்களுக்கு கற்றுத்தந்தவாறு உழு செய்து அழகான முறையிலே பரிபூர்ணமான முறையிலே அந்த உழுவை செய்து பிறகு அழகுற உழு செய்த அந்த உழுவோடு அவர் பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று அந்த தொழுகையிலே அவர் ஈடுபடுவாரே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு எட்டுக்கும் அவருக்கு நன்மை பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை, ஒவ்வொரு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பள்ளிக்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள். மதீனாவாசிகளில் சில நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் நகரத்தில் இருந்து சற்று தூரத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க தோழர்கள் எல்லாம் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறாங்க, மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, நபவியில இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க, உங்க கூடயே இருக்கிறாங்க, உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, உங்க கூட பயணம் போறாங்க, கூடயே இருக்கிறாங்க. நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வீடுகளை காலி செய்து விட்டு இங்க வந்துடலாமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேணாம், நீங்க அங்கேயே இருங்க. அங்கிருந்து நீங்கள் நடந்து வருகின்ற அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தரானே, அதை எதுக்கு நீங்க இழக்கிறீங்க? அப்ப நன்மையினுடைய தட்டு அப்படியே கணக்க செய்கிறது. பள்ளிவாசலுக்குள் நுழைகிறோம், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக, என்ன பிரார்த்தனை நம்ம கேட்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த துஆ, யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்தின் அருட்கொடைகளின் வாசலை எங்களுக்கு திறந்து வையா அல்லாஹ். உள்ள நுழையும் பொழுது அதனுடைய பொக்கிஷம் கொட்டி கிடக்கின்ற இடமாக இந்த தலம் சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் கட்டடம் அல்ல, இது வெறும் கம்பிகளாலோ கற்களாலோ மண்ணாலோ அந்த கலையை அறிந்தவர்களாலோ கட்டப்பட்ட வெறும் சாதாரண கட்டிடம் அல்ல. அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய இரக்கத்தின் ரஹமத்தினுடைய வாசலை எங்களுக்கு திறந்து வையா அல்லாஹ். அப்படிப்பட்ட ரஹமத்து கொட்டி கிடக்கின்ற இடம். வெளியே செல்லுகிற பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, யா அல்லாஹ், உன்னுடைய அருளில் இருந்து நான் வேண்டுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொடு. உள்ள வரும்போது உன்னுடைய ரஹமத்துடைய வாசலை திறந்து வை. வெளியே செல்லுகிற பொழுது யா அல்லாஹ் மின் ஃபضலிக, உன்னுடைய அருள்களில் இருந்து எனக்கு அருளை நான் வேண்டுகிறேன், யா அல்லாஹ். அஸ்அலுக, நான் வேண்டுகிறேன், யா அல்லாஹ் எனக்கு கொடு. இந்த பிரார்த்தனையோடு நீங்கள் வெளியே செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் மஸ்ஜிதுக்கு வருகிறார், மஸ்ஜிதுக்கு வந்து அவர் தொழுகையில் அமர்ந்திருக்கிறார், தொழுகை முடிந்து விட்டது. மஸ்ஜிதோடு எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தொழுகை முடிந்து விட்டது. தொழுகை முடிந்த பிறகும் அவனுடைய இல்லத்திலே, அவனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்விலே இருக்கின்ற சுகத்தின் காரணமாக அவர் தொழுகையில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். தொழுகை முடித்துவிட்டு அமர்ந்து கொண்டே இருக்கிறார். தொழுகை முடிந்து விட்டது, அமர்ந்து கொண்டிருக்கிறார். சரி, தொழுகை முடிஞ்சு போச்சு, தொழுகைக்குரிய நன்மை அவருக்கு கொடுத்துடலாம். நன்மையினுடைய தட்டு கணக்கிறதுக்கு அவரு லொஹரை தொழுதுட்டாரு, அசர் தொழுகையை முடிச்சுட்டாரு, அடுத்த ஏதோ தொழுகையை முடிச்சுட்டாரு, அவருக்குரிய நன்மை பதிவு செய்யப்படுகிறது. உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்திருந்து தன்னுடைய தோழர்களோடு பள்ளிவாசல் என்ன பேசுவாங்க? வேற வீணான பேச்சுக்கள் பேச போறதில்லை, வேற தேவையற்ற பேச்சுக்களை பேச போறதில்லை. உட்கார்ந்து அல்லாஹ் பற்றி, இந்த பள்ளியை பத்தி, இந்த நிர்வாகத்தை பத்தி, இதை எப்படி கொண்டு செல்வது, ஒரு கல்வி சாலையும் பள்ளிவாசலையும் இணைத்து நாம் உருவாக்கி இருக்கிறோம், அது தொடர்பான பேச்சுக்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அப்படி தொழக்கூடிய தொழுது முடித்துவிட்டு அப்படி அடியார்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நேரம் அங்கே செலவழிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக அவனுடைய இல்லத்திலே அவனுடைய விருந்தாளிகள் ஒரு தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய தேவையில்லைங்க, தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லை, தொழுகை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மலக்குமார்கள் அந்த அடியாருக்காக துஆ செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த அடியார் உன்னுடைய இல்லத்துல அவருடைய தொழுகை முடித்து விட்டார். தொழுகை முடித்த பிறகு அவர் வெளியே போகலாம், தொழிலுக்கு போகலாம், வியாபாரத்துக்கு போகலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் அவருடைய ரிஸ்கை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஆனாலும் அவருக்கு ஒரு நினைவாக உட்கார்ந்து இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குகள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறாங்க? யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவு, யா அல்லாஹ் காத்திருப்பதின் காரணமாக யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு உன்னுடைய இரக்கத்தை கொடுப்பாயாக, பொழிவாயாக என்று மலக்குகளுடைய துஆக்கள் அந்த மக்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு தொழுகையில நாம ஈடு வருகின்ற பொழுது, அந்த தொழுகையில இந்த பள்ளிவாசலோடு நாம் தொடர்பில் இருக்கின்ற பொழுது, அந்த தொடர்புகள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அமல்களாக ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருகிறது, அல்லாஹ்வுடைய மகத்தான கூலியை பெற்று தருகிறது. நன்மைகள் என்றால் அந்த ஒரு தொழுகைக்கு கொடுக்கின்ற நன்மைகளை தாண்டி பல வடிவத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய இரக்கத்தை, அவனுடைய மகத்தான கூலியை கொடுப்பதற்காக அல்லாஹ் அவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறான். இந்த ஒரு அடியாரும் ஒரு இறை நம்பிக்கையாளர் நாளை மறுமை நாளில் நன்மை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மஸ்ஜிதில், ஒரு பள்ளிவாசலில் வைத்திருக்கின்ற தொடர்பின் மூலமாக அவ்வளவு உயர்வு அந்தஸ்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்தினார்கள்? மஸ்ஜிது நபவி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இறை இல்லம் இல்லாமல் இறை தூதர்கள் இல்லை, அப்படி ஒரு இறை வழிபாட்டு தலத்தை அமைப்பது அவருடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருந்தது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதல் எழுப்பப்பட்ட
ஆலயமான காபத்துல்லாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். காபத்துல்லா இருக்கின்ற புனித மக்கா நகரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அங்கு இறை இல்லம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதல் இந்த பூமியில் மனிதன் வணங்குவதற்காக, மனிதன் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். அந்த பூமியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள். ஹிஜ்ரத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நபிகளார் அவர்கள் மதீனா நகரத்தினுடைய வெளிப்பகுதியிலே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் குபா என்கிற பகுதியில் நபிகளார் அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க தொழுகை நடத்துறாங்க. இப்ப குபா பள்ளிவாசல் போகக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க. அந்த குபா பள்ளிவாசல் என்ன, நபிகளார் மதீனாவிலே நபவி பள்ளியை உருவாக்குவதற்கு முன்பு அவர்கள் உருவாக்கிய இடம் குபா பள்ளிவாசல். அதற்கு பிறகு இங்க வந்த பிறகு முதல் காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது பள்ளிவாசல். அவர்கள் உருவாக்கிய அந்த பள்ளிவாசலை எப்படி நபிகளார் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், மக்கள் இந்த இடம் என்பது அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அவனை துதிப்பதற்கு அதற்குரிய இடமாக நபிகளார் அவர்கள் அமைத்து தந்து தொழுகையினுடைய முறைகள் எல்லாம் அந்த உம்மத்திற்கு தன் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து மக்கள் எந்நேரமும் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடமாக அதை ஆக்கினார்கள். இறை இல்லத்தை கல்வி சாலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான இறைவேதத்தை, குர்ஆனை நபிகளார் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஞானத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு கல்வி சாலையாக நபவி பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். வெளியூரிலிருந்து வருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கல்வியை கற்பதற்காக வருவார்கள், தங்கி இருப்பார்கள். ஒரு ரிவாயத்துல கூட வருது, இளைஞர்கள் வந்தார்கள், நபிகளாரோடு இருந்தார்கள். வந்து இருந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அந்த இளைஞர்களுக்கு தம்முடைய வீட்டை தேட ஆரம்பிச்சிருச்சு, தன் குடும்பத்தாரை அவர்களுக்கு தேட ஆரம்பிக்குது. நபிகளார் அவர்கள் பார்த்தார்கள், மற்றவருடைய உணர்வுகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு புரிந்து மதிப்பளிப்பார்கள். வீட்டை தேட ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க, நாம் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தோமோ கல்வி சாலை. நபவி பள்ளிவாசல் என்பது கல்வி சாலை, அல்லாஹ்வுடைய மகத்தான கலாமை போதிக்கின்ற கல்வி சாலை. கற்றுக்கொண்ட இந்த கல்வியை நீங்கள் உங்கள் மக்களுக்கு, உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். தொழுகை நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும், ஒருவர் இகாமத்து சொல்லட்டும், ஒருவர் உங்களில் தொழுகை நடத்தட்டும். யார் குர்ஆனை அதிக மனனம் செய்தவரோ அவர் தொழுகை நடத்தட்டும். கல்வி சாலையாக நபிகளார் அவர்கள் ஒரு பெரிய ஆட்சியின் தலைவராக இருந்தார்கள், இறை தூதராகவும் ஒரு பெரிய ஆட்சியினுடைய அரபு தீபகற்பத்தினுடைய சக்கரவர்த்தியாகவும் இருந்தார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு நபவி பள்ளிவாசல் தேவைப்பட்டது. போருக்கு செல்வார்கள், போரில் கைப்பற்றப்படுகின்ற கனிமத்து பொருட்களை நபவி பள்ளிவாசலில் இறக்குவார்கள், பங்கீடு செய்வார்கள். பள்ளிவாசல் அதற்காக பயன்படுத்தது, மக்களுக்காக, மக்களின் தேவைக்காக, இம்மார்க்கத்திற்காக பல காரியங்களுக்கு பள்ளிவாசல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த நபவி பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அந்த பள்ளிவாசல் சிறைச்சாலையாகவும் பயன்படுத்தப்பட்டது. எதிரிகளை அவர்கள் போரில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அங்கு பிடிக்கப்படுகின்ற கைதிகளை கட்டி போடுகின்ற இடமாக நபவி பள்ளிவாசலை பயன்படுத்தினாங்க. பைத்துல் மால், பொது நிதி, ஜகாத் வசூலிக்கப்படும், ஜகாத் நிதி வசூலிக்கப்படுகின்ற இடமாக, அங்கிருந்து மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய இடமாக, தன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம், தன்னுடைய தோழர்களோடு அடுத்து நடைபெறுகின்ற யுத்தம், அது தொடர்பான மஷூரா, எல்லாவற்றுக்கும் அந்த இடத்தை ஒரு மர்கஸாக அந்த பள்ளிவாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். வாழும் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியோடு இணைந்தே இருந்தார்கள். எங்கேயாவது வெளியூர் பயணமாக இருந்ததுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்கோ வேறு காரணத்திற்காகவோ பயணத்திற்கு சென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மதீனா நகரத்திற்கு திரும்பி வந்தவுடன் முதலில் செய்கின்ற காரியம் பள்ளிவாசலுக்கு போவாங்க, தொழுதுட்டு போவாங்க. அப்படி இணைப்பு இணைந்தே இருந்தது. இந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்பு என்றால், நாம் அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்தோடு நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால், நாளை மறுமை நாளில், விசாரணை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் நம் அத்துணை பேரையும் நிறுத்தி விசாரணை செய்கின்ற பொழுது, பள்ளிவாசலோடு தொடர்புடைய உள்ளம் உடையவர்களாக நாம் இருப்போமேயானால், அந்த உள்ளம் உடையவர்களை நாளை மறுமை நாளில் அவனுடைய அரிசின் நிழலை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்கிறான். 7 தகுதியானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு 7 அம்சங்களை சொல்லுகிறார்கள். இக்காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான அரிசினுடைய நிழலை தருகிறான். நீதியான ஆட்சியாளரை சொல்றாங்க,
நிறைய சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் செலவிட்டவர், அல்லாஹ்வுக்காக நேசித்துக் கொண்ட இருவர், அல்லாஹ்வுக்காக சேர்ந்திருந்தாங்க, அல்லாஹ்வுக்காக பிரிந்திருந்தாங்க. விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சி விலகி கொண்ட ஒருவர், வழக்கரம் செய்கின்ற தர்மம் இடக்கரம் தெரியாமல் செலவிட்டவர், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்த கண்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலன் கல்புஹு முஅல்லிகன் ஃபில் மசாஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைந்திருந்ததோ, அந்த தொடர்பில் இருந்ததோ, தொடர்புடையவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அர்ஷின் நிழலை, மகத்தான நிழலை அவர்களுக்கு வழங்குகிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, எக்காரணத்தை சொல்லியும் சரி, நாம அவனுடைய ஆலயத்திலிருந்து, அவனுடைய மஸ்ஜிதில் இருந்து நம்மால் விலகி இருக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் கடைசி தருவாய் வரையிலும், கடைசி நேரம் வரையிலும் தங்களுடைய கால்கள் தரையில் இழுபட 2 தோழர்கள் அவருடைய ஒத்துழைப்போடு நபிகளார் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முறை இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பான சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் தொழுகை நடத்தப்படுகிறதோ, அந்த இறை இல்லங்கள் நாம் தொழுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பிலே நாம் எவ்வளவு விலகி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே ஷைத்தான் நம்மை வீழ்த்துவான். தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த, அவனுடைய அருள் நிறைந்த இந்த இடத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த இடத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து இதனுடைய தொடர்புகளை அல்லாஹும் அவனுடைய தூதரும் எப்படி நம்மை தொடர்பில் இருக்க சொல்லியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொடர்பில் இருந்து வாழ்ந்து அவனுடைய உயர்ந்த தர்ஜாவை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعافية المتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய இறை இல்லத்தை நம்ம இங்கே உருவாக்கி இருக்கிறோம். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் முதல் ஜும்மாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த தொழுகையில் பங்கேற்கக்கூடிய நேரத்தில் சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம், நாம் இது நாள் வரை தொழுது கொண்டிருந்த பள்ளிவாசல்களில் சில நடைமுறை மாற்றங்கள் இருக்கும், இப்படித்தான் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்ப இங்கே நம்ம வருகின்ற பொழுது இங்கே சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம். புதிதாய் இது போன்ற குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற இடங்களில் தொழக்கூடியவர்களுக்கு அப்படி நிச்சயமாக ஒரு எண்ணம் வரலாம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தமிழ் உரை என்பது மிம்பரில் நிகழ்த்தப்படாது. அந்த பயான் தரையில் தான் இமாம் நிகழ்த்துவார்கள். பின்னர் 2 குத்துபா உரை அரபியில் நிகழ்த்தப்படும். இங்கு தமிழ் உரை இரண்டுமே இங்குதான் நிகழ்த்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகை முறையை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருப்பது அவர்களை நாம் பின்பற்றுவதற்காக. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்புல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினால், நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்புல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் சொல்றான், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லகும் துனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், உங்கள் பாவங்களை உங்களை விட்டும் அவன் மன்னிப்பான், அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை குறித்து சொல்லுகிற பொழுது நபிகளார் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நமக்கு பாடம் எடுப்பதற்கு தான் அவர்களை வழிகாட்டியாக அல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுவுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நடைமுறை என்பது ஒன்று இருக்கிறது சமுதாயத்தில். நபிகளார் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை என்பது ஒன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ் ஒரு உரை மேலே 2 உரை என்பது கிடையாது. 2 உரை நிகழ்த்துவார்கள், அரபியில் நிகழ்த்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு அரபி மொழியில் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த ஒரு மொழியை தான் கற்றுத் தந்திருந்தான். நபிகளார் அவர்கள் அந்த மொழியில் அவர்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள்.
எனவே அந்த நடைமுறையில் 2 குத்துபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் உரை கொஞ்சம் நீண்டதாகும், இறுதி உரை மிக சுருக்கமாகும் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த நடைமுறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறையில் இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது. 10 தொழுகையாக இருக்கட்டும், ஜும்மா தொழுகையாக இருக்கட்டும், பெண்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது. பெண்களுடைய விஷயத்துல, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய விஷயத்துல மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள். பெண்கள் பள்ளிவாசலில் தொழுவது, அவங்களுடைய இல்லங்களில் தொழுவது எது சிறந்தது, எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களுடைய இல்லங்களில் தொழுவது உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய இல்லங்களில் தொழுவது உங்களுக்கு சிறந்தது. பின்னர் ஏன் அனுமதிக்கப்படுகிறார்கள்? இது ஒரு புது நடைமுறையாக இருக்கிறது, ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள். உங்களது மனைவியர்கள் பள்ளிவாசலுக்கு வர விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி சொன்னாங்க தெரியுமா? லா லா தம்னிஉ நிசாஇ மினல் தஹபி இலல் மஸ்ஜிதில் லைலன், இரவு நேரங்களில் உங்களுடைய பெண்கள் இரவு தொழுகை, இஷா தொழுகை, அது போன்ற நேரங்களில், ஃபஜ்ருக்காக வருகின்ற இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் உங்கள் மனைவியர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதை விரும்பினால் லா தம்னிஉ நிசா, பெண்களை நீங்கள் தொழுவதை விட்டும் தடுக்காதீர்கள். அந்தஸ்து சிறப்பு எதுன்னு கேட்டா நீங்க பெண்கள் வீட்டுல தொழுவுங்க. ஏன் சொன்னாங்க? பெண்கள் வீட்டினுடைய பொறுப்பாளிகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெண்களுக்கு தன்னுடைய கணவனின் இல்லத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு வீட்டுல பிள்ளை இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு. அவங்க 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு நான் போறேன் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி கடமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது என்று சொன்னால் தாங்க மாட்டார்கள். எனவே வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையும் சொல்றாங்க, லா தம்னிஉ நிசா, நீங்கள் தடுக்காதீங்கள். எதுக்கு? மினல் தஹபி இலல் மஸ்ஜிதில் லைலன், இரவு நேரங்களில் வருவதாக இருந்தாலும் சரி. மதீனா பாதுகாப்பு நகரமாக இருந்தது, பெண்களுக்கு இரவு நேரத்தில் எந்த அச்சமும் இல்லை. பாதுகாப்பும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதன் காரணமாக தன்னுடைய கடமை எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று இருந்தால் அவர்களை இங்கு அனுமதிப்பதில் எந்த தவறும் இல்லை. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி மஸ்ஜிதில் எப்படி நிர்வகிக்க வேண்டும், இங்கனுடைய நடைமுறை, பள்ளிவாசலுடைய நடைமுறைகள் என்ன, இது என்னென்ன பேணப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அந்த பேணுதல் அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்னும் இந்த இறை இல்லங்களிலும் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தை கொண்டும் இங்கு நாம் அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய மதரசா கல்விச்சாலை மென்மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய பணி மக்களுக்கு அதிகம் கொண்டு போய் சேரும் விதமாக, மக்களும் இந்த பள்ளிவாசலின் மூலமாக, இந்த கல்விச்சாலை நம்முடைய மதரசாவின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் வாசலையும் திறந்து வைக்கின்ற ஒரு இடமாக இது அமைவதற்கு அதிகம் துஆ செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.